ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும்னா, எப்பயுமே வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்காம கொஞ்சம் வெளியில போய் நம்மளே கொஞ்சம் ரிலாக்ஸா எப்பயுமே வச்சுக்கணும். அப்படி நாங்க செலக்ட் பண்ணது இடம் தான் இந்த இடம். நம்ம வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி இந்த இடம் இருக்கு. எப்பயுமே எவ்ரி சாட்டர்டே சண்டே வந்து நாங்கள் அங்கே போயிடுவோம். நானே, என் பையன், எங்கள் ஹஸ்பண்ட் 3 பேரும் போயிட்டு கொஞ்சம் நேரம் பேட்டு விளையாடுறது, இல்லாட்டி பால் பிடிச்சி விளையாடுறது, இந்த மாதிரி ஏதாச்சும் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருப்போம். என்னன்னு கேட்ச் பிடிச்சு பிடிச்சு பாக்குறேன், ரொம்ப விட்டு விட்டுட்டே போகுது. ஓரளவுக்கு பரவாயில்ல, ஒரு டைம் முடிச்சோம்னா ஒரு டைம் விட்டுருவான். அந்த பாருங்க, விட்டுட்டு விட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்ச் பிடிக்கிற ட்ரைனிங் கொடுக்கறதுக்காகவே என்ன இங்க கூட்டிட்டு வந்து இதை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. சரி, இதோ நம்ம ஒண்ணு கிரிக்கெட் பிளேயரா ஒன்னும் ஆக்கி விட போறது இல்ல, சரி மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடுறது. பரவாயில்ல, இவங்க ரொம்ப, ஆனா மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். அதை விட்டா டென்ஷன் ஆகும். அந்த பால் பிடிக்கிறத விட்டோம்னு வச்சுக்கோ, அவ்வளோ ஒரு டென்ஷன் ஆகும். கேட்ச் பிடிச்சிட்டா ரொம்ப சந்தோஷம், விட்டுட்டா டென்ஷன். நமக்கு கொஞ்சம் சிரிப்பாவும் இருக்கும் அந்த இடத்துல, நம்மளால இது கூட பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஆளு ரொம்ப சுறுசுறுப்பா விளையாடுவாரு. கொஞ்ச நேரம் அங்கிட்டு போவாரு, இங்கிட்டு போவாரு, பேட்டு நம்ம விளையாடுறதுக்குள்ள வந்து நின்றுக்குவாரு. அந்த குட்டி பையா இருக்கானு எக்ஸசைஸ் செய்ய ஆரம்பிச்சிருவாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல ரொம்ப அலும்பு பண்ணுவாரு. ஒரு வேலை கூட அங்க நடக்காது. நம்ம பேட் பிடிச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தோம்னா வந்து உள்ள விழுந்துட்டு அப்படின்னு சொல்லி படுத்துக்குவாரு. முடியலன்பாரு. ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாரு. இப்படி நாங்க விளையாண்டுட்டே இருந்தோம். ஒரு நல்ல ஒரு 1 hour 2 hour வந்து அந்த இடத்துல போயிட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவோம். எவ்ரி சாட்டர்டே சண்டேல, ஒரு சாட்டர்டே அல்லது சண்டே 2 நாள் கூட போகலாம். நமக்கு டைம் கிடைக்கிறப்ப போறது. கொஞ்சம் நம்ம பிஸியா இருந்தா, உடல்நிலை சரியில்லை அப்படின்னா நம்ம வந்து வீட்டிலேயே இருந்துக்கிறது. சரி, இன்னைக்கு போயிருந்தப்ப எனக்கு இதை எடுத்து போடணும் அப்படின்னு தோணுச்சு. சரின்ட்டு அதுக்காக எடுத்து என்னால பிடிக்கவே முடியல. அந்த பால் அவ்வளவு ஒரு டைம் மேலெல்லாம் விழுந்து அடியெல்லாம் பட்டுருக்கு. அந்த அளவுக்கு வந்து விழுந்துருக்கான். இங்க பாருங்க, அந்த அந்த பால் உள்ள வருதா, அந்த பால்குள்ளதான் வருவான். அவனுக்கு ஒரு பால் கொடுத்தோம்னா பிடிக்க மாட்டான். பேட்டு பிடிச்சி அடிடா அப்படின்னு சொன்னாலும் அடிக்க மாட்டான். ரொம்ப சேட் ஆயிருச்சு, டயர்டும் ஆயிடுச்சு, குடிக்கவே முடியலன்னு சோகமாயிருச்சு. பேசாம போய் உட்காந்து நம்ம ஆளு திடுதப்படி இருந்திருந்தா அப்படியே ஒரு பூவை கொண்டு வந்து கொடுத்து ரொம்ப என்கரேஜ் பண்ணாரு. நமக்கு ஒரு சந்தோஷம். நம்ம கையில கிளாஸ் வேற இருந்துச்சா, நம்ம பைபிள ரொம்ப சுறுசுறுப்பாக்கிட்டாரு. அந்த பூ எல்லா இடத்துலயும் இருக்கு, ஆனா அங்க வந்து இந்த ஒரு பூ கிடைச்சிச்சு. அங்க சுத்தி வர ஒரே கிரவுண்ட் மட்டும் தான் இருக்கும், ஆடு மாடுலாம் நிக்கிற மாதிரி. இவனுக்கு விட்டா பதியெல்லாம் பெரட்டி ஊரே வேற அடிச்சுட்டு வந்துடுவான். அது இருக்கு.